இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பேய்நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம். பேய்நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே. சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை இயேசு தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். பார்வையடைகிறார்கள். இயேசு உலகத்தில் இருந்த நாட்களிலே கணக்கற்ற அற்புதங்களை அதிசயங்களை செய்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு இடத்திற்கு போகும்பொழுது 2 குருடர்கள் இயேசுவை பின்னாடி வந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எனக்கு கண் பார்வை இல்ல, கண் பார்வை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு இந்த மாதிரி பார்வை கொடுப்பதற்கு அல்லது இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதே கேள்விதான் இயேசு நம்மட்டும் கேட்கிறாரு. இயேசுவுக்கு வல்லமை உண்டு நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். ஆனா இயேசுவுக்கு வல்லமை உண்டு சொல்லி அநேக நேரத்தில் நாம் விசுவாசிக்காமல் போய்விடுகிறோம். 2 கண் தெரியாதவர்கள் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மால் எங்கள் கண்களில் பார்வை கொண்டு வர முடியும். இயேசு அதை பார்த்து, அப்படியே உங்கள் விசுவாசத்தின்படி பொழுது பார்வை அடையுங்கள் சொல்லும் பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது, பார்வை உண்டாகி விடுகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். நம்மால் முடியாத காரியங்களை நம்ம என்ன முடிவு பண்ணிருந்தோம், இனி யாராலும் இனி நடக்காது. சூரியன் மேற்கே உதிச்சா கூட இது மாறாது, அப்படிதான் நம்ம வார்த்தைகள் இருக்கும். இவங்க திருந்துவாங்களா, அந்த பிள்ளை திருந்துமா, அவங்க பையன் திருந்தா, வாய்ப்பே இல்லை, நான் எல்லா இடத்திலும் முட்டி மோதி எல்லா இடத்திலும் போய் ஜெபம் பண்ணி உபவாசம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், இந்த சரீரம் சுகமாகுமா, இனி அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னீங்கன்னா அப்படிதான் ஆகும். ஆனா வேதம் என்ன சொல்கிறேன், இயேசுவுக்கு வல்லமை உண்டு. இயேசு அதை தான் எதிர்பார்க்கிறாரு. நேரிலே கேட்கிறார், எனக்கு வல்லமை உண்டு, நீ நம்புறியாப்பா? வல்லமை உண்டு இயேசுவை நம்பினவர்கள், இயேசுவிடம் போய் நின்றவர்கள் அந்த வல்லமையை அனுபவித்தார்கள், அதன் மூலமாய் மாற்றத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா இவர் சாதாரண ஒரு மனுஷன் தான், ஒன்னும் முடியாது நினைச்சவங்க எதுவுமே பெற்றுக் கொள்ளவில்லை. உங்களுடைய பார்வை அல்லது நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய அப்ரோச் இன்னைக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? ஒரு அருமையான குடும்பம், பக்தி உள்ள குடும்பம், இயேசுவை அறியாத குடும்பம், நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்க்கும் பொழுது அவருக்கு வயிற்று வலி வருகிறது. வயிற்று வலி வந்த உடனே நம்மள மாதிரிதான் ஒரு மாத்திரை போட்டு பார்ப்போம், கசாயத்தை குடிச்சு பார்ப்போம். 2 நாள் சரியாயிடுச்சு, திருப்பி வருது. திருப்பி வந்த உடனே என்னடா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த வயிற்றை ஸ்கேன் பண்றாங்க, உள்ள கட்டி இருக்குது. சரி, கட்டி எடுத்து பார்த்து அதை டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா பயாப்சி போகும்போது அது கேன்சர் கட்டி. உடனே ஆபரேஷனுக்கு இது பண்ணும்போது அது ஓபன் பண்ணா ஃபுல்லா பார்வை இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே மூடிட்டாங்க. இவரு நல்ல கடவுள் பக்தி உண்டு, ஆனா இயேசுவை பற்றி அவரை பற்றி ஒண்ணுமே தெரியல. எல்லா பக்கத்திலும் அந்த பக்தி விருத்திக்கான தேடி பார்க்கறாங்க, டாக்டர்ஸும் முடியாதுன்ட்டாங்க. அப்போ ஒருத்தர் மூலமா அந்த இயேசுவை பற்றி அவருடைய வல்லமையை பற்றி அறிந்து கொள்கிறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த இயேசுவுக்கு வல்லமை உண்டுன்னு சொல்றாங்களே, வியாதியஸ்தரை சுகமாக்கி இருக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுத்திருக்கிறாரு, அந்த வல்லமையுள்ள இயேசுவானவர் என்னுடைய இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை, இந்த நோயையும் மாற்ற முடியும், கட்டிகளில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்தி ஜீவனை கொடுக்க முடியும், உயிர் வாழ வைக்க முடியும்னு சொல்லி விசுவாசித்து அதை தான் அறிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஒரு அறையில போய் உட்கார்ந்துட்டாரு. உம்மால் முடியும் ஆண்டவரே, அந்த வல்லமை நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் என்ன சுகமாக்க முடியும், ஜீவனுள்ள தேவன் சொல்லி சொல்றாங்க, செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பாருங்களேன், இந்த வரை ஏற்கனவே பக்தி உள்ளவர் என்று சொன்னலாம், அந்த பக்தி ஃபுல்லா இயேசுவின் மேல இயேசுவின் பக்கமா திரும்பிச்சது. இயேசுவின் பக்தி உள்ளவர்களை தமக்கண்டு தெரிந்து கொண்டாடு வேதம் சொல்லுகிறதே. சுகத்தை கொடுத்தார், அந்த வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மறைஞ்சது, அற்புதம் நடந்துச்சு, ஆண்டவருக்கு சாட்சி அந்த குடும்பம் மாறிடுச்சுது. இன்னைக்கு நீங்க
உங்க பிரச்சனை ஒரு பக்கம் வச்சிடுங்க, மறுபக்கம் இயேசுவை பார்த்து வச்சுட்டா நீங்க என்ன சொல்லுங்க, பிரச்சனை பெருசா இருக்க போதா, அதை மாற்றுகிற இயேசு பெரியவரா, அவருடைய வல்லமை பெரியது, இயேசுவால் எல்லாம் கூடும். அந்த நம்பிக்கைக்கு வாங்க, அறிக்கை பண்ணுங்க விசுவாசத்தோட, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் இதை செய்ய முடியும். உங்க பிரச்சனையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாருங்கள், இயேசு செய்து கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே முடியாத காரியங்களுக்காக முட்டி மோதி இனி அவ்வளவுதான் என்று முடிவெடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய இந்த முடிவு மாறத்தக்க விதத்திலே உடைய வல்லமை இந்த நாளிலே வெளிப்படட்டும். உடைய வல்லமை குடும்பங்களுக்குள் இறங்கி வரட்டும், சரீரங்களுக்கு இறங்கி வரட்டும். வாழ்நாள் முழுவதும் மறந்துதான் சாப்பிட வேண்டுமா, வாழ்க்கை முழுவதும் முடிஞ்சு போச்சு, பலவீனம் வந்துருச்சு, இதுல சுகம் கிடைக்காது, மருத்துவம் சொல்லலாம், இதில் மாற்றம் கிடைக்காது என்று மனிதர்கள் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் என் மாற்ற வல்லவர், சுகம் கொடுக்க வல்லவர், மரித்த சரீரத்தை கூட உயிர்ப்பிக்க வல்லவர். இன்னைக்கு ஒவ்வொரு சரீரங்களுடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரங்களும் பலனுள்ளதாய் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், குறைவுகள் மறையட்டும். நிறைவான சதி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிக்கை பண்ணுகிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியான ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும், அவர் சகலத்தை செய்ய வல்லவர். இந்த நம்பிக்கையோடு அவரை இன்னைக்கு நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வோம். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை.